ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸ்னா ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ ஆல்ரெடியாக அந்த டிராகனை எதிர்த்து தனியாகவே ஃபைட் பண்ணிட்டான். இருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ உயிரை ரிஸ்க் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல தான் அந்த டிராகன் கூட ஜெயிச்சிருப்பான். டிராகனை அசால்ட்டாக தோக்கடிக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் இல்லைங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 9. இப்போ யூனிட் 1 கூட சேர்ந்து நம்ம ஹீரோ டஞ்சனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டிருக்காங்க. ஏன்னா நியூ பார்ட்டி மெம்பராக வந்திருக்கிற நம்ம ஹீரோ கூட சேர்ந்து இவங்களாம் எப்படி ஃபைட் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃப்ளோர் 86க்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க எல்லாரையும் ஃப்ளோர் 90 ஃப்ளோருக்கு கூட்டிகிட்டு போவேன். ஹீரோஸ் பார்ட்டிக்கு ஈக்குவலாக இவங்களை ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இங்கே இருக்கிற மான்ஸ்டர் எப்படி டிஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளானை போட்டு பேசிட்டு இருக்காங்க. வேற வந்து ஹீலிங் மேஜிக் தான் யூஸ் பண்ணுவா அப்படின்னால அவள் பேட்டிலையும் யூஸ்ஃபுல்லாக இருப்பான்னு செல்மா சொல்கிறா. ஒரு நீ தான் ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கராக இருக்கணும்னு செல்மா சொல்லவும் நான் தயார் தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன். உனக்கு வேணும்னா நீ தனியானாலும் ஃபைட் பண்ணலான்னு செல்மா சொல்லவோ இல்லை இது டீம் ப்ரிப்பரேஷன் தானே, கூட எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு பார்க்க தானே இது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு மாதிரி ஒரு அட்டாக் வரவோ டக்குன்னு நம்ம ஹீரோ அதை தடுக்கும். ஒரு ட்ராகனுங்க ஒளிஞ்சிருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் என்னோட மேஜிக் ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணுறேன், இதுதான் என்னோட ஸ்பெஷல் அபிலிட்டி அப்படின்னு சொல்லி லோக்கரே அவளோட ஸ்பெஷல் அபிலிட்டி யூஸ் பண்ணி இப்போ அந்த டிராகன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அட்டாக் பண்ணுவோம். அந்த டிராகனை வெளியே வருது. எங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு செல்மா சொல்றா. இப்போ வெளில தனியாக போயிட்டு அந்த டிராகனை வெட்டுறதுக்காக ஓடுறான். அதோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் அசால்ட்டாக அவன் கேன்சல் பண்ணுறான். ரெயின் வந்துட்டு எக்ஸ்ப்ளோட் அப்படிங்கிற ஒரு மேஜிக் யூஸ் பண்றா. வா நீங்க எல்லாருமே வேற லெவல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டுறான். அதுலயும் முக்கியமா வெளில அந்த அட்டாக்க டாச் பண்ணல, அதுக்கு பதில் கேன்சல் பண்ணிருக்கானே நம்ம ஹீரோ பாக்குறான். ரெயினோட கேஸ்டிங் ஸ்பீடும் சூப்பரா இருந்துச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். இவரோட மேஜிக் ட்ராக்கிங் ஸ்பெல் தான் எல்லாருக்குமே தேவைப்படும். அண்ட் உன்னோட லீடர்ஷிப் செல்மா அதுவும் பிரமாதம் நம்ம ஹீரோ சொல்லவும். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே இன்னும் 2 எர்த் டிராகன் அந்த இடத்துக்கு வருது. நம்ம டீம் ஒர்க் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செல்மா சொல்றா. நம்ம ஹீரோவும் வெளில அட்டாக் பண்ணலான்னு ஓடும்போது நம்ம ஹீரோ மட்டும் டக்குன்னு திரும்பி பார்த்து ராக் ஆரோன்னு ஒன்று யூஸ் பண்றா. பார்த்தா இன்விசிபிளா ஒரு டர்ட்டில் இவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்கு. 2 மான்ஸ்டருக்கும் நடுவில் இவங்க மாட்டிட்டு இருக்காங்க. இந்த டர்ட்டில் ஹேண்டில் பண்றோம், நீங்க 2 பேரும் ஃப்ரண்ட்ல போய் அதை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு செல்மா சொல்றா. ஒரு சைட்ல போய் அட்டாக் பண்ணனு ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்த டெலபதி தான் என்னோட ஸ்பெஷல் அபிலிட்டி அப்படின்னு செல்மா சொல்றா. ஃபைட் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு எபிலிட்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். செல்மா டெலபதி மூலியமாவே எல்லாருக்கும் எப்படி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோஸ் பார்ட்டியில இருக்கும்போது இந்த டெலபதி ஸ்கில் தான் எனக்கு அதிகமா தேவைப்பட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். செல்மா கவுண்ட் டவுன் பண்ணவும் வெளில அந்த 2 டிராகன்ஸையும் ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வரான். நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல 2 டிராகனோட தலையவோ துண்டா வெட்டி இருந்தான். இதுதான் இம்பாக்டா ஆசம்பா அப்படின்னு வெளில சொல்றான். என்னாச்சு நம்ம ஹீரோ பார்த்தா அடுத்ததையா முடிஞ்சுதே அப்படின்னு செல்மா சொல்றான். ஆரன் ஃபர்ஸ்ட் டைமா எங்க கூட ஒர்க் பண்ணாலும் டீம் ஒர்க் வேற லெவல் அப்படின்னு செல்மா சொல்றான். ஹீரோஸ் பார்ட்டியில ஒர்க் பண்றதை விட உங்க கூட ஒர்க் பண்றது ஈஸியா தான் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பார்ட்டி கூட ஒன்னா ஃபைட் பண்றது இந்த அளவுக்கு ஜாலியா இருக்கும், அதுதான் நார்மல் பார்ட்டி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இம்பாக்ட் ஸ்பெல்ல உண்மையிலே அமேசிங் பான் லோக்கரியா மத்தவங்கள பேசிட்டு வராங்க. ஆரன் நாங்க ஃபைட் பண்றதை பார்த்தல ஃப்ளோர் 92க்கு நாங்க தயாராயிட்டோமான்னு செல்மா கேட்க ஆமா நம்ம ஹீரோ சொன்னா நீ எங்க கூட இருக்கிறதுனாலயான்னு கேட்டா நான் இல்லாமே கூட நீங்க அந்த பிளாக் டிராகனை தோக்கடிச்சிருவீங்க, நீங்க எல்லாரும் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க நம்ம ஹீரோ சொல்றோம். கடந்த 1 வருஷமா நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு போராடி இருக்கோம், ஆல்பர்ட்டுக்காக கண்டிப்பா பழு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ரெயின் கண் கலங்குறா. இவங்க எல்லாருமே பிளாக் டிராகனை தோக்கடிக்கிற அளவுக்கு கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். எக்ஸ்பெடிஷனுக்கு வந்தப்ப தான் நான் ஒரு விஷயத்த உணர்ந்தேன், கண்டிப்பா இதுக்கு மேலேயும் நான் யாரையும் இழக்க தயாரா இல்லை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரோன்னு அப்படின்னு சொல்லி செல்மா கேட்கவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ டஞ்சனை விட்டு இப்போ இவங்க எல்லாருமே வெளியே கிளம்புறாங்க. நேற்றுக்கு நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்ணதுக்காக பிளாக் ஸ்மித் கிட்ட போனதுனால பார்ட்டி வைக்கல. இன்னைக்கு மிஷனும் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு, ஸோ பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட மிஷன் ரிப்போர்ட்டை போயிட்டு கில்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி செல்மா சொல்றா. ஸோ ரிப்போர்ட் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆரனை வெல்கம் பண்றதுக்காக சியர்ஸ் அப்படின்னு சொல்லி செல்மா தான் ஆரம்பிச்சு வைக்கிறேன். தேங்க்ஸ் கைஸ் நம்ம ஹீரோ சொன்னா நாங்க தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீ எங்க கூட ஜாயின் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு மத்த எல்லாரும் பேசுறாங்க. நம்ம ஹீரோவுமே அவன் ஹீரோஸ் பார்ட்டியை விட இந்த பார்ட்டி ரொம்பவே பெட்டரா இருக்கே அப்படின்னு சொல்லி ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ஆரனை ஃபர்ஸ்ட் பார்த்தப்ப அவன் ஸ்ட்ரென்த்துக்குலாம் அவன் கூட மிங்கிள் ஆக முடியாதுன்னு நினைச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆக்கரி ஆள ஆரம்பிக்கிறான். டிராகன் ஸ்லேயரை பத்தி கேள்விப்பட்டது நானும் நர்வஸா தான் இருந்தேன் அப்படின்னு மத்த எல்லாருமே சொல்றாங்க. நம்ம எல்லாரை விட செல்மா தான் ரொம்ப நர்வஸா இருந்திருப்பா, அவ தான் ஆரனை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தா அப்படின்னு சொல்லவும் ஒரு லீடரா எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் நான் அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு செல்மா சொல்றா. நீ லீடரா இருக்கிறதுல சந்தோஷம் நம்ம ஹீரோ சொல்லுவோம். டக்குனவா சரக்கு எடுத்து குடிச்சிட்டு அப்படியே சமாளிக்கிறா. அந்த பெரியவர் சொன்னது கரெக்ட் தான், கூட ஜாயின் பண்ணலனா கண்டிப்பா அதை நினைச்சு நான் வருத்தப்பட்டிருப்பேன் நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு. நீ ரொம்பவே ஹேண்ட்ஸபா இருக்கிற செல்மா வந்து போதை இல்ல நம்ம ஹீரோ கிட்ட ரொம்பவே க்ளோஸ் ஆகுறா. செல்மா போதை அதிகமாயிடுச்சு ஸ்டாப் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா நான் ஒன்னும் போதை இல்லைன்னு வா உளறிட்டு இருக்கா. காலையில வரைக்கும் ஒன்னு விட மாட்டேன் அப்படின்னு வா சொல்லவோ ரெயின் இவ்வளவு ஸ்டாப் பண்ண நம்ம ஹீரோ சொன்னா ரெயினும் நம்ம ஹீரோ வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. கைஸ் ஏதாச்சும் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொன்னா நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், இல்ல நாங்க உன்னை பாப்போம் அப்படின்னு சொல்லி வில்லோ ஆக்கரேவோ கலாய்க்கிறாங்க. வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் மேஜிக்கை இவங்க 2 பேர் மேலேயும் போட்டு நம்ம ஹீரோ அவங்கள தூங்க வச்சிருக்கான். என்னாச்சு என் சிஸ்டர் இவ்வளோ லேட்டா வரமாட்டாளே அப்படின்னு சொல்லி இங்க சோஃபியா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு
இன்னைக்கு ஆரன் கூட டஞ்சன் போறதா அவ சொன்னா அப்படின்னு சோஃபியா யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியே நம்ம ஹீரோ கதா வந்து தட்டவும் ஆரன் லேட்டா என்ன பக்கம் தனியா வந்திருக்காடா அப்படின்னு சோஃபியா வெக்கப்பட்டு இருக்கா. பார்த்தா செல்மாவை நம்ம ஹீரோ தூக்கிட்டு வந்து நிக்கவும் லேட் நைட் என் சிஸ்டர் கூட தனியா வந்திருக்கான் இவங்களுக்குள்ள ஏதோ நடந்துருச்சோன்னு சோஃபியா யோசிக்கவும் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல அவ குடிச்சிட்டு மயங்கிட்டா தூக்கிட்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். சிஸ்டர் இவ்வளவு குடிக்க மாட்டா ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பா போலன்னு சோஃபியா யோசிக்கிறா. சிஸ்டர் எந்திரின்னு சோஃபியா சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு வா சொல்லவும் ஆரனை விட்டு கீழே இறங்குன்னு சோஃபியா டரரா சொல்லவோ செல்மாவும் இறங்கிருத்தா. நம்ம ஹீரோ போன அப்புறம் தேவையில்லாம ஆரனை இப்படி டிஸ்டர்ப் பண்ணிருக்கியே அப்படின்னு சொல்லி சோஃபியா பிடிச்சு திட்டுறா. நீயுமே ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்ப ஆரன் வந்ததுனால ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிட்ட இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விடுறேன் அப்படி என்ன நீ பண்ணதுல எனக்கு சின்னதா அப்செட் ஆயிட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சோஃபியா சொல்றா. மத்தவங்களுக்கு இந்த மாதிரி இனி கஷ்டத்தை கொடுக்க கூடாது சரியா அப்படின்னு சோஃபியா சொல்லவோ என் சிஸ்டர் ஒரு ஏஞ்சல் ஈஸியா என்ன மன்னிச்சு விட்டுட்டாலே அப்படின்னு செல்மா கண் கலங்குறா. சோஃபியா வழக்கத்தை விட அதிகமா ஸ்பைல் பண்றா. கண்டிப்பா அதுக்கு ஆரன் தான் காரணம். கண்டிப்பா சோஃபியாக்கு ஆரன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆரன் தான் என்ன வீட்டுக்கு தூக்கிட்டு வந்திருக்கான். என் மேல அவன் டிசப்பாயிண்டடா இருப்பானோ. நான் ஏன் ஆரனை பத்தி இப்படி ஃபீல் பண்றேன். சோஃபியா ஃபீலிங்ஸ்க்கு தான் நான் மதிப்பு கொடுக்கணும். நான் ஏன் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி செல்மா அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறா. செல்மாக்கும் நம்ம ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அட்வென்ச்சரரா எனக்கு அவனை பிடிக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ மனசை தேத்தாவா ட்ரை பண்ணாலும் உண்மையிலேயே நான் எப்படிதான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி செல்மா யோசிக்கிறா. மனசை அப்படியே அலப்பாய விட்டா என்னால ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி செல்மா அப்படியே யோசிக்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ அவன் ப்ரீவியஸ் பார்ட்டியில் இருந்ததை விட இந்த பார்ட்டியில் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பார்ட்டி மெம்பர்ஸும் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாவோ ஸ்ட்ராங்காவோ கேஷுவலாவோ இருக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அதை நல்லாவே என்ஜாய் பண்ணுறான். இந்த ஒரு எபிசோட் மட்டும்தான் இருக்கிறதுலேயே நார்மலாக போகும். இதுக்கப்புறம் கதை வேற லெவலில் இன்னும் சூப்பராக போகும். மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.